குடும்ப அட்டை சொல்லி நம்ம மூவி ரமேஷ் சார், ப்ரொடியூசர் ரமேஷ் சார் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தந்தி. முக்கியமான ஒரு ரோல் இதில் கொடுத்துருக்கு. அதில் அம்மா கேரக்டரில் தீபாக்கா இருக்கு. கூட நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மூவி வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. நான் அதில் நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லபடி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். குடும்ப அட்டை அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு என்னை வந்து சார் வந்து இதில் நீங்கள் அம்மா கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று. நம்ம ஃபேமிலியை தான் ஒரு கதையாக கொடுக்க போகிறாங்க. இங்கே என் பையன் இருக்காப்புல, மருமக இருக்காப்புல, பேர பிள்ளைகள் எல்லாரோடையும் நான் வந்து நடிக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அதுக்கு வந்து குடும்பமாக வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்க நீங்கள் தான் இதை வந்து நல்லா வந்து விளம்பரப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த இதே பார்த்திங்கன்னா சரோஜாஜி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டோட இதில் தான் அவர் வந்து அந்த பேரே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வீடு அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. வீடு வந்து எப்போவுமே எல்லாருடைய அன்பு பாசம் நிறைஞ்சிருக்கிற இடம் வந்து வீடு தான். அந்த வீடுன்ற பேரில் அவர் ஆரம்பித்த இந்த திரைப்பட இது வந்து இன்னும் பல படங்கள் அவர் எடுக்கணும். அதுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஆக்டர் ஷர்மிளா. நான் வந்து சோஷியல் மீடியா பிரபலம்லேருந்து இப்போது மூவியில் ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் இன்றைக்கி வந்து மூவியோட நேமை நான் சொல்லவே இல்லைங்க, குடும்ப அட்டை. இந்த படத்தோட பேர் கேட்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாகவே இந்த மூவி வந்து பெரிய பிளாக் பஸ்டராக வரப்போகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ரொம்ப நிஜமாகவே வேண்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. குடும்ப அட்டை படத்தினுடைய இன்றைக்கு தொடக்க நிகழ்வு. தம்பி ரமேஷ் என்னுடைய கடைசி படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன படம் முந்திரிக்காடு திரைப்படத்தில் என்னோடு வந்து வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் நிறைய அவருடைய திரைப்பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நல்ல அப்சர்வர், ரொம்ப அழகாக வந்து சினிமாவை வந்து கவனிக்கிற ஒரு ஆள். ஒரு நீண்ட நெடிய அந்த பயணத்தில் இன்றைக்கி அவர் வந்து இயக்குனராக வளர்ந்துருக்கிறது பெரிய மகிழ்வை எனக்கு கொடுக்குது. உண்மையாக இதுபோல் வந்து சினிமாவின் அடிப்படையிலிருந்து வளர்ந்து வந்து அதனுடைய அந்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற நிலையை வர்றது அப்படிங்கிறது போற்றுதலுக்குரியது. அது மாதிரி தான் எல்லாருமே வரணும். நிறைய பேர் வந்து சினிமானா என்னன்னே தெரியாமையே வந்து இயக்குனர் துறைக்கு வந்து பல்வேறு சிக்கல்களை வந்து அவங்க சந்திப்பாங்க. அப்படி இல்லாமல் தம்பி ரமேஷ் வந்து சினிமாவின் எல்லா அங்கங்கள்லேயும் பயணிச்சிருக்கார். அவருக்கு சினிமா துறையில் தெரியாத விடயங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா துறைகள்லேயும் பயணித்த ஒரு ஆள். நிச்சயமாக அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பை வந்து அவர் தருவார். இந்த குடும்ப அட்டை அப்படிங்கிற டைட்டிலே வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் நேற்றுலேருந்து அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை வந்து டைட்டிலாக வந்து யோசிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு அறிவும் ஆற்றலும் வேண்டும். குடும்ப அட்டைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அந்த டைட்டிலை வச்சு இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருக்காரு. நிச்சயமாக வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படமாக இது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த திரைப்பட ஆக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், அதுக்கப்புறம் வந்து நடிகர்கள், தயாரிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள், இவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். நன்றி. தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு கிடைக்கிறது இல்லை. வடநாட்டிலிருந்து வர்றவங்க எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வந்து திட்டமிட்டபடி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ரேஷன் கார்டு வந்து இப்போ மாற்றி இப்போ ஒரு சின்ன கையடக்க அட்டையாக வந்து அவங்க கொடுக்குறாங்க.
அதுவும் வந்து குறிப்பாக வந்து குடும்ப தலைவர் பேரில் கொடுத்துக்கிட்டு இருந்த ரேஷன் கார்டை இப்போ குடும்ப தலைவி பேரில் தான் வந்து இப்போ கொடுக்குறாங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க, அதற்கு அப்ளை பண்ணால் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. என்ன நமக்கு வருத்தமாக இருக்குன்னா, வடநாட்டிலிருந்து வர்றவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறத வந்து நம்மளால் ஏற்க முடியல. குடும்ப அட்டை கொடுப்பதன் மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த விநியோகம், அதாவது அந்த அரசு அந்த சொசைட்டிலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுதும் நிரம்பி இருப்பது வடவர்கள் தான் வந்து நிரம்பி இருக்காங்க. அவங்க தான் வந்து ரேஷன் வாங்குறதுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து வரிசையில் வந்து நிற்கிறாங்க. அதை பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதையெல்லாம் தமிழக அரசு வந்து ஒழுங்கு செய்யணும். அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இவற்றையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் தொடர்ந்து தமிழ் மக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 பேர் தலைவர்கள், 2 பேர் மருத்துவர் ராமதாஸ் வைகோ 2 பேருமே மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, அவங்க வந்து நலம் பெற்று வரணும். ஆமாம், அவங்க ரொம்ப தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான அரசியல் சக்திகள். அவங்க வெகு விரைவில் வந்து உடல் நலன் பெற்று வருவதற்கு நான் வந்து இயற்கையை பிரார்த்திக்கிறேன். தமிழ்நாட்டில் 41 பேர் பலி, இன்ன வரைக்கும் விஜய் மேலே வழக்கு தொடுக்கவே இல்லை தமிழக அரசு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் எதுவும் அண்டர் கிரவுண்டில் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவர் வந்து எழுப்பியிருந்தார். இது முறையாக சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதற்கு ஒரு நபர் ஆணையம் வந்து மாநில அரசு அமைத்திருக்கிறது. அந்த ஆணையத்தினுடைய அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிறைய அவர் மேல, விஜய் மேல வந்து தகாத வார்த்தைகளை வந்து முன் வச்சு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அரசியல் நாகரிகமற்ற செயல் அது. யாராக இருந்தாலும் வந்து பொது தளத்தில் இயங்குகிறவர்களை மரியாதையோடு வந்து விழிக்கணும், மரியாதையோடு பேசணும். அவங்க பொது தளத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பதும் பேசுவதும் ஏற்புடையதில்லை. ஆதவ அர்ஜுனா வந்து பிஜேபியும் சந்திக்கிறாரு, காங்கிரஸையும் சந்திக்கிறாரு. இது வந்து விஜய் வந்து யாரு பக்கம் கூட்டணிக்கு போவார் நீங்க நம்புறீங்க? இல்லை, ஆதவ அர்ஜுனா வந்து இஸ் ஏ புரோக்கர். அவர் வந்து ஒரு புரோக்கர் பண்ணுற ஒரு ஆள். அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை கட்டமைப்பதற்கான தனித்திறன் பெற்றவர் இல்லை. ஒரு தேர்தலை வந்து வியூகம் வைத்து கொடுக்குறவர் தான். அவர் வந்து திமுகவோடையும் இருந்திருக்கிறாரு, விசிகாவோடையும் இருந்திருக்காரு, இப்போ டிவிகேயோட இருக்கார், நாளைக்கு பிஜேபி கூட இருப்பார், காங்கிரஸ் கூடவும் இருப்பார். அவரை முன்வைத்து ஒரு கட்சியை வந்து கட்சிக்கு அவர் ரெப்ரசன்டேட்டிவ்னு பேச முடியாது. ஏன்னா அவர் எங்கே வேணாலும் இருப்பார். தேர்தல் வியூகம் வகுத்து கொடுப்பதற்கு யார் பணம் அதிகமாக கொடுக்குறானோ அந்த பக்கம் போய் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து ஆதவ அர்ஜுனா. அதனால் அவரை முன் வச்சு நம்ம வந்து எதையும் பேச முடியாது. அவர் வந்து டிவிகே சார்பில் தான் பிஜேபிகிட்ட போயிருக்காரு, டிவிகே சார்பில் தான் வந்து காங்கிரஸுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. காரணம் ஆதவ அர்ஜுனாவினுடைய ஆட்டிடியூட் அந்த மாதிரி. மகிழ்ச்சி, வணக்கம். இல்லை, அது வந்து அரசியல், முழுதுமாக அரசியல். ரெண்டாவது, எல்லாருக்குமே வந்து படுது. ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த கட்சியை வந்து முறையாக வடிவமைத்து கட்டமைத்து தன்னை பின்பற்றுகிறவர்களை வந்து ஒழுங்கு செய்து அந்த கட்சியை வந்து முன்னெடுத்து அவர் செல்லலை அப்படிங்கிறது சாதாரண பாமரர்களுக்கு கூட வந்து தெரியுது. ஏன் அவசரப்பட்டு இந்த ரோட் ஷோ வந்து நடத்தணும்? ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு அரசியல் கட்சியை ஏன் வந்து நீங்கள் அறிவித்து செயல்படணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் லட்சக்கணக்கான பேர் திரளுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை அகவணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அந்த லட்சக்கணக்கான பேரும் பின் ட்ராப் சைலண்டாக அப்படியே நின்றுடுவாங்க. ஏன்னா அதை வந்து எங்கள் தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் கடந்த அவர் கட்சியை 2010 கட்சி ஆரம்பித்து 2016 வரைக்கும் கட்டமைப்பு பணிகளை வந்து செஞ்சார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பயணித்து ஒரு நேர்கோட்டில் தன்னை பின்பற்றுகிறவர்களை கொண்டு வந்தார். அந்த வேலையை தம்பி விஜய் வந்து செய்யாமல் அவர் பாட்டில் இறங்கி நேரடியாக போனதுனால தான் இந்த விளைவு வந்துச்சு அப்படிங்கிற எண்ணம் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அரசியலை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த எண்ணம் இருக்கிறதுனால எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ரெண்டாவது, அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதற்கு பொறுப்பேற்காமல் அவர் ஓடி வந்தார். ரைட்டு, அவருடைய கட்சிக்காரர்கள் ஒருத்தர் கூட அந்த களத்தில் நிற்காமல் ஓடி வந்ததை யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியல. பொறுப்பேற்கலை,
பொறுப்பற்றதனமாக எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. யாருமே வரல. மாநில அரசு தான் போய் அங்கே நின்றுச்சு. சரி, மாநில அரசு வழக்கம் போல் போகலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? அந்த 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 பாதிக்கப்பட்ட அந்த மக்களோட நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு சினிமா துறையில் இருப்பவர்கள் வந்து ஆதரவு அளிக்கலை, அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் வந்து எதிர்க்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா இதுதான் வந்து அடிப்படை காரணம். அவர் இதிலிருந்து பாடம் கற்று தம்பி விஜய் இனி அவரை பின்பற்றுகிறவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களையெல்லாம் ஒரு நேர்கோட்டில் கொண்டுகிட்டு வந்து ஒரு கட்டுப்பாடான படையணியை அவர் வந்து கட்டமைப்பார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவரை வந்து வாழ்த்த தான் போகிறாங்க. இன்றைய கால இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு இருக்கா? அரசியல் அறிவு இல்லாமையா எங்களோட நாம் தமிழர் கட்சியோட கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் வந்து பயணிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அரசியல் அறிவெல்லாம் இல்லாமல் இல்லை. இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களில் தமிழர்களுக்கு இந்த கலை உணர்வு வெறியாக இருக்குது. அதுதான் வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா வந்து கேரளாவில் இருக்குது, ஒரிஷாவில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்திய சினிமாவே பம்பாயில் தான் இருக்குது. ஆனால் இப்படி வெறி கொண்டு ஒரு நடிகன் மேலே வந்து மூர்க்கத்தனமாக அலைகிறது வந்து தமிழர்கள் மட்டும்தான் என்பது இன்றைக்கு உலக அளவில் தமிழ் சமூகம் தலை குனிஞ்சு நிற்கிது. அதனால் அரசியல் அறிவு இல்லாமல் இல்லை, கலை உணர்வு என்பது வெறியாக அவங்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதிலிருந்து தமிழ் சமூகத்தை இளையோர்கள் அறிவும் ஆற்றலும் பெற்று வெளியில் வரணும் அப்படிங்கிறது, அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.